இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறது ஆலு பன்னீர் ரோல். அதாவது உருளைக்கிழங்கும் பன்னீர் வச்ச ஒரு ரோல் மாதிரி பண்ண போகிறோம். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். அதே அளவு வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா அந்த சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி பிசைஞ்சு எண்ணெய் தடவி வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் ஆகட்டும். இப்போ வந்து க்ரீன் சட்னி ரெடி பண்ண போகிறோம். கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பூண்டு, பச்சை மிளகா, இஞ்சி, புதினா இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது வந்து தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் எடுத்துட்டு ஜீரகம் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம் வந்து நீட்டமாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி இருக்கு இல்லையா, அதையும் இதில் சேர்த்து நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து வெறும் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோன்னா, 2 உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அது வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். அதையும் இதில் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் கரம் மசாலா தூள் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு பேக்கெட் வந்து பன்னீர் எடுத்திருக்கேன். அதை வந்து ரொம்பவும் பெருசாக இல்லாமல் ரொம்பவும் குட்டியாக இல்லாமல் மீடியம் சைஸுக்கு கட் பண்ணியிருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு அது உடஞ்சிராமல் கிண்டி விட்டுறணும். கிண்டினதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு நிமிஷம் மாத்திரம் போதும். ரொம்ப நேரம் வேண்டாம். பன்னீர் வந்து ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம் அடுப்பில். ஒரு நிமிஷத்துக்குள்ளே மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்பை. இப்போ வந்து நமக்கு மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து சப்பாத்தி மாதிரி போட்டு எடுக்க போகிறோம். நான் இப்போ வந்து மாவு தொட்டுக்கிறதுக்கு வந்து மைதா மாவு எடுக்காமல் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் மைதா மாவு வேணால் எடுத்துக்கோங்க. இது என்ன பண்ண போகிறோன்னா, சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கலாம். இது வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்க மாதிரி இருக்கணும். ரொம்ப மெல்லிசாக இருந்தால் எல்லா மசாலாவும் வெளியில் வந்துடும். அதுக்காக கொஞ்சம் தடிமனாக இருக்கட்டும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த க்ரீன் சட்னி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்துங்க, அதை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். பண்ணிவிட்டு அப்புறம் அந்த மசாலா வச்சுருந்தோம்ல, பன்னீர் உருளைக்கிழங்குலாம் போட்டு, அதை வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி வச்சிடலாம். நான் இப்போ வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி வச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து கேரட் துருவி வச்சுருக்கேன். அதையும் மேலே அதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அப்படியே ரோல் பண்ணிடலாம். இப்போ ரோல் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோன்னா, தோசைக்கல் இருக்கு இல்லையா, அதில் தான் நம்ம போட்டு எடுக்க போகிறோம். தோசைக்கல்லில் போட்டுட்டு கொஞ்சமாக தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு பொன்னிறமாக வந்தோன்னே எடுத்துடலாம். இப்போ வந்து இதில் எவ்வளோ வெஜிடபிள் வேணுனாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி, பன்னீர் மாத்திரம்தான் சேர்த்துருக்கேன். நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு நீங்கள் வெஜிடபிள் சேர்த்துக்கலாம். எப்படின்னு பார்த்துக்கங்க. ஏன்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா அவங்க வெஜிடபிள்ஸும் சாப்பிடுவாங்க. நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கோங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த ஆலு பன்னீர் ரோல் வந்து ரொம்ப சிம்பிள் தான். நாளைக்கு வந்து சண்டே தானே, நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்க உங்கள் பசங்களுக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொன்று சொல்கிறதா இருந்தேங்க. உங்களுக்கு என்ன டிஷ்ஷு வேணுமோ அதை என்கிட்ட கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். செட்டிநாடாக இருந்தாலும் சரி, வேறு எதாக இருந்தாலும் சரி, நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். அதுக்காக தான் சொன்னேன்.